ஸ்கெமாக்ஸ் டுட்டோரியல் நீ நம்ம கிளாஸில் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற யூனிட்லேருந்து ஃபோரியர் சைன் அண்டு கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 8 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்பாங்க, இல்லை ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு வந்து தனித்தனியாக ஃபார்முலா இருக்குது. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா இருக்குது. ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை வந்து எப்படி சொல்லலாம்னா எஃப்எஸ்டி ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப்எஸ்டி. இதோட ஃபார்முலா வந்து ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன ப்ராப்ளத்தை கொடுத்துறாங்களோ அது. இது சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறதால சிம்பிள் வந்து எஸ் போட்டுங்க. சீக்வல் டு ரூட் ஆஃப் 2/π இன்டகரல் 0 to infinity ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து சைன் ட்ரான்ஸ்ஃபார்ங்கிறதால சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதான் வந்து ஃபார்முலா. ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/π 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராப்ளத்தை நமக்கு என்ன ப்ராப்ளத்தில் வந்து ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இன்டெக்ரல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஷோ தட் ஏதாவது ஒன்று வந்து ப்ரூவ் பண்ணுங்கள், ஏதாவது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எவாலுவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்வெர்ஸ் சைன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மே யூஸ் பண்ணோம். இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை எப்படி சொல்லலாம்னா ஐஎஃப்எஸ்டி இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட ஃபார்முலா வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் என்ன பண்ணுவோம், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே உள்ளே வந்துடும். 2/π இன்டகரல் 0 to infinity கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் சைனுங்கிறதால சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎஸ் போட்டுக்கணும். எக்ஸ் போட்டுறாதீங்க, இந்த இடத்துல டிஎஸ் போடணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த எஃப்எஃப்எக்ஸ் உள்ளே வந்துடும், இந்த எஃப்எஃப்எக்ஸு வெளில வந்துடும். அவ்வளோதான். இதான் வந்து சைன் ட்ரான்ஸ்ஃபார்மோட 2 இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதை கண்டிப்பாக மெமரி பண்ணிங்க, எப்படியோ ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுவே கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபோரியர் கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதில் கேட்டாங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து எஃப்சிடி ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுவும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து கொசைனுங்கிறதால இங்கே வந்து சி போட்டுங்க, எஃப் ஆஃப் சி டினோட் பண்ணிங்க. இங்கே வந்து எஸ் சைனுங்கிறதால எஸ், இங்கே வந்து சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/π. இதே ஃபார்முலா சைனில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இங்கே வந்து காசுன்னு சொல்லி மாற்றி போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். சைன் எக்ஸ்எக்ஸ் போட்டுப்பீங்க, இதில் வந்து காசு போட்டுப்பீங்க. இன்வெர்ஸ் என்ன பண்ணுவீங்க, அதே சேம் தான், இதில் வந்து காசு போட்டுப்பீங்க. அவ்வளோதான் இன்வெர்ஸோட ஃபார்முலாவும். இன்வெர்ஸ் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது எப்படி சொல்லலாம், ஐஎஃப்சிடி இன்வெர்ஸ் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட ஃபார்முலா வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/π 0 to infinity கேபிட்டல் சி எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ்எக்ஸ். இதை மட்டும் பார்த்துங்க, டிஎஸ் போடணும், எக்ஸ் போட்டுறாங்க, டிஎஸ் போடணும். அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா தான் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துங்க, ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துங்க. இன்வெர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே உள்ளே வந்துடும், இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வெளில வந்துடும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சைனுக்கு வந்து சைன் போட்டுப்பீங்க, கொசைனுக்கு வந்து எஸ் போட்டுப்பீங்க, காசு போட்டுப்பீங்க. இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதில் போடுறப்ப வந்து சில ஃபார்முலா இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ராப்ளம் பார்க்குறப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. e⁻−ax a greater than 0 சொல்லியிருக்காங்க. show that 0 to infinity x sin mx divided by x squared plus a squared dx equal to
π/2 e பவர் மைனஸ் am. இதை வந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து நம்மளை வந்து என்ன கேட்டிருக்காங்க, சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து f(x) e பவர் மைனஸ் ax கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். கேபிட்டல் f(x) இது சைனுங்கிறதால s போட்டுங்க, √2 integral 0 to infinity small f(x) sin sx into dx. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்மால் f(x) வந்து என்ன ப்ராப்ளத்தை கொடுத்துறாங்களோ அதை எடுத்து போட்டுங்க. கேபிட்டல் S into f(x) என்ன கொடுத்துறாங்க, e பவர் மைனஸ் ax √2 0 to infinity e பவர் மைனஸ் ax sin x into dx. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இதை வந்து நார்மலாக வந்து இன்டெக்ரல் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இன்டெக்ரலில் ஒரு ஃபார்முலா இருக்குது, சைடில் எழுதிடுறேன் பார்த்துங்க. இன்டெக்ரல் e பவர் ax sin bx dx e பவர் ax a squared plus b squared into a sin bx minus b cos bx. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதுவே வந்து சைன் இருக்கிறதுல வந்து காசு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. e பவர் ax cos bx into dx e பவர் ax a squared plus b squared into ஃபஸ்ட்டு வந்து காசு இருக்கிறதால காசு வந்துடும், a cos bx. இதில் வந்து ப்ளஸ் வந்துடும், காசுக்கு வந்து ப்ளஸ் வந்துடும், சைனுக்கு வந்து மைனஸ் வரும், b sin bx. இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து சைன் இருக்கிறதால சைன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஏ இருக்கிறதுல என்ன இருக்குது, ஏ = என்ன இருக்குது, ஏ இருக்கிறதுல மைனஸ் ஏ இருக்குது. பி இருக்கிறதுல என்ன இருக்குது, பி இருக்கிறதுல வந்து எஸ் இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் என்ன கிடைக்கும், √2 into e பவர் ax a squared plus b squared இருக்கா, e பவர் ax இருக்குது, e பவர் மைனஸ் ax. இப்போ வந்து a ஸ்கொயர்ட் மைனஸ் a வந்து ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் தான் வரும், ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்முலா வந்து b ஸ்கொயர்ட் என்ன இருக்குது, s இருக்குது, s ஸ்கொயர் இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் a சைன், பிக்கு பதிலாக என்ன இருக்குது, s இருக்குது, s போட்டுங்க, மைனஸ் b வந்து என்ன இருக்குது, s இருக்குது, காஸ் sx. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. லிமிட் வந்து 0 to infinity. இப்போ என்ன பண்ணுங்க, x இருக்கிறதுல 0 to infinity சப்ஸ்டிட் பண்ணுங்கள். √2 இன்ட்டு இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e பவர் மைனஸ் a இன்ஃபினிட்டின்னு வரும். e பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 0, அதே போல் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0. இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதுக்கு வந்து 0 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் போடுறப்ப 0 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 0 ஆகிடும். அப்போ 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ e பவர் 0ன்னு வருமா, e பவர் 0 வேல்யூ நமக்கு தெரியும், e பவர் 0 வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். அப்போ 1 இது அப்படியே தான் வரும், a ஸ்கொயர்ட் ப்ளஸ் s ஸ்கொயர்ட் சைன் xx இருக்கா, எக்ஸ் போட்டுங்க. எக்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டிட் பண்ணால் சைன் 0 வேல்யூ வந்து 0, சைன் 0 வேல்யூ வந்து 0வா, அப்போ இந்த டைம் வந்து 0 ஆகிடும். 0 மைனஸ் காஸ் sx இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா காஸ் 0ன்னு வரும். காஸ் 0 வேல்யூ 1 நமக்கு தெரியும். அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. √2 இன்ட்டு மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிடும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் கிடைக்கும். இன்ட்டு இந்த எஸ் இருக்குல்ல, சாரி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குல்ல, இந்த எஸ்ஸை போட்டுங்க, இன்ட்டு எஸ் இருக்குது. அப்போ என்ன வரும், s/, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் s ஸ்கொயர். இதான் வந்து ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம், e பவர் மைனஸ் ax. ப்ராப்ளத்தில் வந்து
ஃபைண்ட் த ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இதோட வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடுங்க, முடிச்சிருங்க. இப்போ இதுவே நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஷோ தட் 0 to infinity x sin mx divided by s square plus a square dx equal to by 2 e power minus am சொல்லிட்டு நம்மளை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இது இந்தமாரி எக்ஸ்ட்ரா நம்மளை அடிஷ்னல் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்மில் எடுத்துப்போம். அப்போ இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் equal to root of 2 divided by pi 0 to infinity capital F of x sin transform into sin xx ds. இதான் வந்து ஃபார்முலா, இன்வெர்ஸோட ஃபார்முலா. இப்போ எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 2 divided by pi இன்ட்டு 0 to infinity sin transform கண்டுபிடிச்சிருக்கோம். root 2 divided by pi s divided by a squared plus s squared sin ss into ds. இப்போ கான்ஸ்டன்ட் வெளில கொடுத்துருங்க. root 2 divided by pi இது வந்து கான்ஸ்டன்ட், இது வெளில கொண்டுட்டேன். ஆல்ரெடி இங்கே வந்து root 2 divided by pi இருக்குது. இது ரூட்டு மல்டிஃபை பண்ணுறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், 2 divided by pi 0 to infinity s sin sx divided by a squared plus s squared into ds e power minus ax அப்படி இருக்குது. ப்ராப்ளத்தில் என்ன இருக்காங்க, equal to pi by 2 e power minus amனு கேட்டுருக்காங்க. அப்போ x இருக்கிறதுல வந்து m வேணும் நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம், போட் x equal to, அப்போ நமக்கு வந்து m தானே வேணும், போட்டு x equal to m, x இருக்கிறதுல mன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்க. இந்தமாதிரி ப்ராப்ளத்தை வந்து அவங்க என்ன நம்மளை வந்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ இ பவர் இப்போ என்ன வரும், எக்ஸுக்கு பதில் எம் கொடுத்தோம்னா போத் சைடும் கொடுக்கணும். இப்போ இ பவர் மைனஸ் ஏஎம் கிடைக்கும். equal to 2 divided by pi 0 to infinity s sin sm divided by a squared plus s squared into ds. இதில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க ப்ராப்ளத்தில் வந்து எக்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ் சைன் எம்எக்ஸுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குங்க, வந்து எஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், புட் திரும்பியும் வந்து எஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு போட்டுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஎஸ்ஸை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஎஸ்ஸை எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா கிடைக்கும், எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். அப்போ இதில் வந்து டிஎஸோட வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஎக்ஸ். இப்போ இதெல்லாம் எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் இ பவர் மைனஸ் ஏஎம் equal to 2 divided by pi 0 to infinity எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், எஸ்ஸுக்கு பதிலாக வந்து எக்ஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸ் சைன் எம்எக்ஸ் divided by a squared plus x squared டிஎஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது, டிஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டிஎக்ஸ் பையை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ 0 to infinity x sin mx divided by a squared plus x squared dx equal to, இந்த பை இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளைல அப் சைடு வரும், பை divided by இந்த 2 வந்து டினாமினேட்டரில் வரும், பை பை 2 இ பவர் மைனஸ் ஏஎம். இதான் வந்து அவங்க கேட்ட ரெக்யூர்ட் ஆன்சரு. கேட்டதை வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். 0 to infinity x sin mx divided by x square plus a square dx equal to by 2 e power minus amனு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ரெண்டு ஃபார்முலா தான். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதாவது நம்மளை வந்து எதாவது அடிஷ்னலாக கேட்டாங்கன்னா ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மட்டும் ஃபைண்ட் த சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லி கேட்டாங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து இதோட முடிச்சிருங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.